எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் ஷவுகான் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேசியா செல்வது கவனம் பெற்றுள்ளது. அக்டோபர் 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 5 நாட்கள் பயணமாக அனில் ஷவுகான் இந்தோனேசியா செல்கிறார். அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர், ராணுவ தலைமை தளபதி ஆகியோருடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் இந்தோனேசியாவில் செயல்பட்டு வரும் ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகளை அனில் ஷவுகான் சந்திக்கிறார். இந்தியா இந்தோனேசியா இடையே 2018ஆம் ஆண்டு பாதுகாப்புக்கான கூட்டு ஒருங்கிணைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு உறவுகள் வலுவடைந்து வருகின்றன. இரு நாடுகளின் விமானப்படைகள் இணைந்து கருட சக்தி என்ற பயிற்சியையும், கடற்படைகள் இணைந்து சமுத்திர சக்தி என்ற பயிற்சியையும் ஆண்டுதோறும் மேற்கொள்கின்றன. முதலில் சீனாவின் YJ-12E என்ற வகை ஏவுகணையை வாங்குவதற்கு இந்தோனேசியா ஆர்வம் காட்டியது. ஆனால் இந்தோனேசியாவின் போர்னியோ தீவுகளுக்கு அருகே உள்ள நட்டுனா கடலை சீனா உரிமை கொண்டாடுகிறது. மேலும் தென் சீன கடலிலும் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது. இதனால் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்கு இந்தோனேசியா முடிவு செய்துள்ளது. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. முக்கியமாக புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட் அருகே இந்தோனேசியாவின் சபாங் துறைமுகம் அமைந்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே இருப்பதால் சபாங் துறைமுகத்தில் முதலீடு செய்யவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது. இத்தகைய சூழலில் முப்படை தலைமை தளபதியின் இந்தோனேசியா பயணம் கவனம் பெற்றுள்ளது.